இல்ல சாலை தான் வந்து பிடிக்க சொன்னாங்க. இழுத்து பிடிக்கணும். இல்ல இல்ல அவ்வளவுதான் கை. இனி மாதிரி இருக்கலாம். இன்னொரு அக்கா வருவா அவனை பார்த்தா சிரிப்பா இருக்கும். அவன் நல்லா தான் இருந்தான். சூப்பரா இருந்தான். வருவான் பாரு ஆடுறது பாரு. அவங்க தான் பாடி வர மாட்டேங்குது படத்தை. அவன் முன்னாடி பிடிச்சிட்டு அப்படியே பொம்பளை பிள்ளை மாதிரி வரும். அன்னைக்கு இப்படி தான் போனோம். சிரிப்பாங்க பாரு. நல்லாதாக்கா எதுக்கா சூப்பரா இருக்கா. முன்னாடி பிடிக்க சொன்னா எதை பிடிச்சு போறான். அக்கா பெரிய கதை இன்னைக்கு இந்த வருஷம் நல்ல கதையா இருக்கான். தருண் இப்படிதான் முன்னாடிலாம் அந்த டவுசர் இருக்குல்ல, டவுசர் ஏற்றி இப்படிதான் முந்தாணி மாதிரி சொருகிக்குவான் வேறு இடுப்புல. மாவாடிட்டுக்கு அவன் தம்பி இப்படிதான் கிருஷ்ணால அவங்க அம்மா நெய்யாட்டுவாங்க. சரியாவே இட மாட்டேங்கிறான் அந்த சபரிஸ். நொண்டி மாதிரி நொண்டிட்டு அப்படிதான் பண்ணோம். அவங்க சொல்லி கொடுங்க. இவன் நடந்து போறான். நல்லாவே இல்லை போய் எடுத்துரு ஓடு. எங்க சித்தப்பாடி கேள்வி எடுத்துரு. இன்னொரு டிக்கெட் 2 டிக்கெட் குறையுது. ஒரு டிக்கெட் ஊர்ல இருக்கு. இந்த ஆஃபீஸ் எங்க ஆஃபீஸ் 1 ரூபா தானே. 1 ரூபா தானே. லெட்டிசோ பிரதர் அவன் தான் கூச்ச படம் மாறான். இவனுங்கெல்லாம் அப்படி வேறு கீழே நின்று தருண் தான் பண்ணுறோம். இதாக இருக்குது காலை உடஞ்சுறான். சீலை கட்டி விடுது யார் அவனுக்கு? நான் தான் கட்டி விட்டேன். அவன் தான் பாவாடை கட்டி விட்டேன். அதான் அவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் பவுன்ஸிக்காக வந்துருக்கு. என்னோட திறமையே வருது. எவ்வளோ கலந்து போச்சு. அது வந்து தருண் முன்னாடி கட்டா. இது நித்திஷ், இது சபரிஷ். அவரு லெப்பர் பேண்ட் பூரா நாம வச்சு கொண்டு தம்பி வச்சுட்டு அதே சைஸுக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு வீக் புண்டி கீழே இருந்துச்சு. சேரானா யாரு? தங்காவோட தோழிகளா? தங்கை தங்கா தங்காங்கிறது இன்னொன்று வரும். அதாங்க தங்கா பச்சை மில்லிக்கு கேட்கவே இல்லை. இதான் இவங்கதான் தங்கா. நீங்க தோழிகளாம். அதான் இவங்கதான் தங்கா. காசு இருந்த புத்தியா வாங்கிச்சுக்கா. ஒரு 10,000
பச்சை கிளி பூச சொன்னாங்க. இதெல்லாம் பூச சொல்லுவாங்க. பந்து பந்து இனிமே பந்தை பிடிச்சி பிடிச்சி விளையாடுவாங்க. பந்தோ தவறா சாலை அந்த நீ தாண்டா வந்து உட்காந்து நடுவில் போகிறது காலை எடுத்து மேலே பிடிச்சிருக்கோம். நான் எப்படி உட்காருது சொல்லு பார்ப்போம். அது சரி நான் அவ்வளோ அக்கா வைட்டு கிட்டார் பியானோ கிடைக்காது. இவனை மட்டும் மறைக்கிறாங்க எல்லாருமே. யாரு தர்ணம் மட்டும் கெட்டு பையில தள்ளி போடா. சிசி கம்முன்னு வீடியோ இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது அடிக்கிறத பாரு. யாரு தருண் அடிக்கிறது பாரு. அது ஒரு விஷயம் இருக்குது. உன் தம்பி என்னை கண்ட ஒரு விஷயத்தை மிரடுவான். நான் வந்தா கேளு நிசான்னு என் கலருக்கு இல்லை இருந்தாலும் ஓகே. யாரா நீ வேற நாம் கும்மிடித்து முடித்து விளையாட்டு விட்டோம். எனது அண்ணா அந்த ரூம்ல அதிகமா பேசுறாங்க. அடி வாங்கடி சேடி மாறே அடி வாங்கடி சேடி மாறே இவன் எங்கிட்ட தரல துண்டை எங்கிட்ட போடுறா. துண்டு ஆன்சர் தானே பிடிக்கணும். இவன் சில மாட்டு
அதனால சிரிப்பேன். நீ அழகா நான் மனித பந்தல் எவ்வளவு தூரம் போனது பாத்தீங்களா? அவனால பேச முடியாது. அப்படின்னா பாருங்க இன்னொரு மாதிரி விளையாடுவோம். ஒன்னாலதான்க்கா கூலிங் தண்ணியை பாட்டில் குடிக்க வச்சு கடைசி தொண்டை நான் என்னடா பண்ணிட்டு அடி வாங்கடி சேடி மாறே அடி வாங்கடி சேடி மாறே அடி வாங்கடி சேடி மாறே அடி வாங்கடி சேடி மாறே நல்ல வாங்கி வாய்ஸ் எனக்கு இங்கே கேட்குது. பிறகே அடுத்து வீடியோ டிரைவ்ல சேவ் பண்ணி அடி கொண்டு விளையாடிடுவோம் உள்ள காசு இல்லையாக்கா பூனை எதுக்கு அடி வாங்கி மாறே வாங்கலடி காசு கொடுத்தவா? தம்பிக்கு திருப்பி தர மாட்டானா நம்மளே குத்தக்கூடாது. இல்ல சொல்றேன், குத்துறதுல குத்தலாம். ஆனா நம்மளே குத்தம். அடி சேடி அப்படி கிடையாது எல்லாருமே குத்துவாங்க. இப்போ எல்லாத்துக்கும் போன டைம்ல கட்டிட்டாங்கல்ல ஏன் அப்போ எப்படி சத்தியம் மாமா ஹரீஸ்வர மாமாவில் ஒரு குட்டி இருப்பாங்க அவங்க அம்மா அடி கொண்டோ தவறாமல் அடி கொண்டோ தவறாமல் அடி பார்த்து பிடியும் அடிப்பாங்கி மாறே அடி சென்றோ தவறாமல் அடி சென்றோ தவறாமல் அவருக்கு வந்து அவருக்கு உன் தம்பி கிட்ட எல்லாம் அந்த பேர் உன் தம்பி பிடிக்கிற கீழே உட்காந்து ஏற்கனவே அவன் அவ்வளோதான் இருக்கான் அவனு உட்காந்து தான் அவனுக்கு உட்காந்து அந்த கிட்டனாலே அவன் உயரத்துக்கு தான் வருவான் அடி கொண்டோ தவறிடுமோ அடி ஆனந்தமாய் படினேடுமோ அதுதானே குட்டையா இருக்கா? தவறிடுமோ அடி சீக்கிரமாய் படினேடுமோ அடி என்ன செய்ய போற நடி நாளைக்கு இந்த மாதிரி அப்படி வாழ அடி முடியும். எது செய்ய போற நடிப்பாங்கி மாறே உன் தம்பி எனக்கு பாடிட்டு இருக்கான் அவர் தானே பாடணும் சேடிலாம் வந்து சரிமாடா நான் படித்த போந்தானது மேல்நாட்டை வைத்து சென்று விட்டது நமது அரண்மனைக்கு என்ன தீங்கு நேரப் போகிறது தெரியவில்லை நான் பந்துகளாக மாற்றத்தால் எனக்கு ஒரு மயக்கமாக இருக்கிறது சிறிது நேரம் நான் வித்தை செய்கிறேன் எடுத்த பந்து தவறி சென்ற அவள் எடுத்த பந்து தவறி சென்று என்னல நல்லதங்கால் கொடுத்ததோர் நாட்டை விட்டு தோகை பொன்னாமலம் சென்று கொடுத்ததோர் வாங்கால் எல்லாம் குறைந்தது சிவமே என்று அதனாலே போதுமான பஞ்சனி மீது பத்தினி பள்ளி கொண்டா மிஸ்ஸுடா அவனுக்கு விசி விடுவே ஆளு இவங்க எங்க அவனுக்கு நிஜமா ஒரு கலப்பாயிட்டாரு நம்பியை விசி விட சொன்னா கூட்டிட்டு இருக்கான் விளக்க மாத்த கொடுத்துருக்கா ஊட்டில போய் இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுறேன். புத்தி சரியா பண்றாங்க சாப்பிடு சாப்பாடு ஆராய்ச்சி எடுக்கணும் புரிஞ்சில எடுத்துருக்காங்க அவ்வளோதான் இன்னைக்கு இவங்க கதை முடிச்சுனோட அந்த காலத்துல ஃபேன் இருக்கு ஃபேனுக்கு தான் 4-5 பக்கம் பக்கத்துல நிக்க வச்சு சுத்தி வச்சுருவாங்க நாளைக்கு தரணும் டைரி நாளைக்கு என்ன விஷம் யாரு யார் இல்ல இல்ல 2 விஷம் தான் ஐயரு போடுறாங்க அன்னைக்கு வேஷத்துல பேசிக்கிட்டாங்க நாடகப்படி இது தெரிஞ்சுதான் எனக்கு சொன்னதுதான் எனக்கு தெரியாதா நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேச ஆரம்பிச்சான் இப்போ நீங்கள் எப்படி கால்
மேலே கால் போட்டு உட்காந்து நம்ம போகணும் சீப்லாம் உட்காராது எங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா எனக்கு தப்பா அப்படியே பண்ணிட்டு எங்கள் வீட்டில் நான் என் ஃப்ரெண்டு மச்சி வீடியோ எடுத்துருக்கேன்டா என் மச்சியெல்லாம் வந்துச்சுன்னா டோல் மேலே கை போட்டு ஓடு வந்துருமா என்ன இருக்கு டசன் போச்சு நாங்கள் தான் வைக்கல கணக்காம நல்லாவே தெரியும் அவனுக்கு தலை இன்னும் நல்லா தான் இருக்கும் ரெண்டு பேத்துக்கு எப்படி இருக்கும் அதான் கண்டா இருக்குடா எல்லாம் புரிஞ்சே போச்சு காலையில் 10 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு நித்திஷ் என்ன பண்ணுறேன் கவர் ஆகணுமா அதனால திரும்பி திரும்பி பார்க்க கவர் பண்ண மாட்டேங்குது பார்க்குறான்லாம் சொல்ல கவர் மொத்தமாக கவர் பண்ணி திரும்ப சிரிக்கிறாங்க அவங்க அதனால தான் அங்கே ஆட்டி சொன்னா கீழே மணல் காட்டி இவங்களாம் பாடிட்டு இருக்கானுங்க ஆக்சுவலி நீ இப்போ தான் சேடிகள் முழுக்கிறது இந்த பாட்டை பாடணும் நிஜமா தூங்குறாங்க நானா 11th முடிச்சுப்பேன் 12th போகும் எவ்வளோ மார்க் 11th இன்னும் ரிசல்ட்டே வரல 10th 500க்கு 435 ஆ 500க்கு 435 500க்கு 435 எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னு சொல்லி எங்கள் வீட்டில் எதிர்பார்க்குறாங்க நான் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 9th பாஸ் பண்ணுவேன் பாஸ் பண்ணிட்டேன்னா எக்ஸ்கியூஸ் மீ ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் சரி ஞாபகம் நிஜமா நம்ப மாட்டேங்கிறீங்க யாராக இருந்தாலும் ஒன் டேப்லாம் ஃபஸ்ட் ரேங்க் சமூகத்தில் 95 மார்க் சரி ரெண்டா அந்த ஒயின்லேருந்து எப்படி சவுண்ட் வருது ஆஃப்னாலே சவுண்ட் வரும் அதுதான் ஹார்மோன் நான் பள்ளிக்கூடம் போது சூடாச்சம்லாம் சென்றேன் நான் அழைத்து வருவார் சொல்லி பெரிய நேரம் அழைத்து வரலடி யாரு பெரிய போயிட்டாங்க அவர் தான் முடிஞ்சிச்சு இல்லை அவங்களோட